நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நாள் வந்தாச்சு. கோயில் பூதாங்க. எங்கள் ஊரில் எனக்குன்னு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் இதுதான். மற்ற சமயம் எப்படியோ என்னன்னு தெரியல, கோயிலெலாம் ஃபங்க்ஷன் போடும்போது எப்படா பூ போடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. வைகாசி பிறந்து செவ்வாய் வந்து பூ போடுவாங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரானதுலேருந்து சரியான மழை. எப்போவுமே கோயில் பூ போட்டால் அன்றைக்கி மழை வருது எப்பயுமே வழக்கம்தாங்க. கோயிலெல்லாம் சாமியெல்லாம் பூஜை பண்ணி கும்பிட்டு முடிச்சுட்டு கங்கணம் கட்டுறதுக்கு எல்லாம் கிணத்துக்கு போயாச்சு. கோயிலேருந்து ஒரு 1/2 மைல் தூரத்தில் ஒரு கிணறு இருக்குங்க. அங்கே போய் குளிச்சுட்டு கங்கணம் கட்டிட்டு கும்பம் வேலு தீர்த்த குடம்லாம் மறுபடியும் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து எப்பயுமே ஒத்தப்படியில் 5, 7, 9 இந்த மாதிரி தாங்க கட்டுவாங்க. இந்த டைம் வந்து 5 பேர் கட்டியிருந்தாங்க. இடையில யாராவது விருப்பப்படுற மாதிரி இருந்தால் நோம்பி வரத்துக்குள்ளே போய் இடையில ஒரு நாள் கட்டிக்குவாங்க. டைம் மழையாக போச்சு, அதனால் நிறையா பேர் பூ போகிற அன்றைக்கி கோயிலுக்கு வர முடியல. இல்லைன்னா கோயிலே ஜேன்னு தாங்க இருக்கும். வந்து கோயிலில் 3 ரவுண்ட் அடிச்சுட்டு டான்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அதனால் அடிக்கடிக்கு சாமி வந்தாச்சு. நல்லபடியாக போய் தீர்த்த குடத்தை சாமிகிட்டே இறக்கியாச்சு. இங்கே கோயிலும் சின்னது, பண்டிகையும் சின்னதாங்க. ஆனால் சரியான வைப்ரேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு வாரம் கோயில் ஃபங்க்ஷன் விளாக் தாங்க. பூ போட்டு முடிக்கிறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. ஃபைனலாக பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ப்ளீஸுங்க, வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஃபாலோலாம் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.